எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி என்ன எப்படி நான் தயார் பண்ணிக்கிறது. நீ 2021 எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு. ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஹக்கீம், MBBS ஸ்டூடெண்ட் அட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். ஸோ வீடியோட தம்ப்நெயிலே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, நீட் 2022 எக்ஸாம் டஃபா இருக்குமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருக்கோம். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் நீட் 2018 வந்து பார்த்தீங்கன்னா எழுதினப்ப ஃபர்ஸ்ட் மார்க் ஆல் இந்தியா ரேங்கே வந்து பார்த்தீங்கன்னா 692 தான். 700 யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணல. ஆல் இந்தியா லெவல்ல 600 பிளஸ் மார்க் வாங்கினவங்களே வந்து ரொம்ப கம்மியான பேர் தான், லெஸ் தென் 1000 தான். ஸோ பட் இன்னைக்கு நீட் 2021 வந்து இப்போ போன வருஷம் முடிஞ்சு. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா 720 அவுட் ஆஃப் 720 நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. 700 பிளஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்க. 600 பிளஸ்லாம் சொல்லவே வேணாம், thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்க எழுதினப்ப எதை கேட்பான் எதை கேட்க மாட்டான் எதுவுமே தெரியாது. ஸோ எல்லாத்தையும் படிப்போம், கடைசியில ரிவைஸ் பண்றப்ப எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுவோம் சொல்லி ரிவைஸ் பண்ணுவோம், சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், சில விஷயங்களை படிச்சதை கூட தப்பா எழுதிரும். இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி கிடையாது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் தான் வருது அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிக்க முடியுது. நீ 2021 எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு, ஈஸின்னு நான் சொல்ல வரல. ஒரு 2019 கொஸ்டின் பேப்பர் மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு. பட் ஆனா ஓவராலா பாக்குறப்ப அந்த பேட்டர்ன்லாம் அதே மாதிரி தான் வந்துகிட்டே இருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸா. ஸோ இந்த வருஷம் நீட் 2022 கொஸ்டின் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்றப்ப ஜஸ்ட் வந்து நம்மளோட ஸ்டடீஸை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்றது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அட் த சேம் டைம் நம்ம கொஸ்டின் பேப்பர்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம திங்க் பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட் வைஸ் ஸ்டூடெண்ட் வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பான். ஸோ நான் நல்லாவும் படிக்கணும், கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும் அதுக்கேற்ற மாதிரி நான் எப்படி வந்து எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி என்ன எப்படி நான் தயார் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைஸ் ஸ்டூடெண்ட் வந்து திங்க் பண்ணி படிப்பான். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தி யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த வீடியோல நீட் 2022 டஃபா இருக்குமா அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்குறோம். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. டிராஸ்டிக்கா அப்படியே எல்லாமே மாறிடாது. கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அப்படியே மாத்திடுவாங்க. இப்போ நமக்கு தெரியும் பிசிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டயோட பத்தி கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு வருஷம். ஸோ மொத்தமா அப்படியே தூக்கிடுவாங்க, எல்லா கொஸ்டினும் மாத்திடுவாங்க அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் டஃப்னஸ் லெவலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்றப்ப தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ஹை மார்க்ல நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க இப்போ ரீசெண்டா. ஸோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் அப்படியே குறையும் மார்க்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் முக்கியமா உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய 2 விஷயம் இருக்கு. நல்லா அந்த 2 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்க. ஸோ ஒரு கொஸ்டின் டஃப் ஆகிறப்ப எல்லாருக்குமே டஃப், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க கையில கொஸ்டின் பேப்பர் இருக்கும், நீட் 2022 எக்ஸாம் ஹால்ல நீங்க உட்கார்ந்துருப்பீங்க, உங்களுக்கு டஃபா ஃபீல் ஆச்சு கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அப்படின்னா எல்லாருக்குமே அது டஃப் தான். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா ப்ரிப்பேர் பண்ண பையனுக்கு கூட அது டஃபா தான் இருக்கும். நீங்க ஆவரேஜா ப்ரிப்பேர் பண்ணா உங்களுக்கும் டஃபா தான் இருக்கும், எல்லாருக்குமே டஃபா தான் இருக்கும். சோ டஃபா இருக்க கொஸ்டின் பேப்பர்ல தான் நீங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் ஸ்கோர் பண்ண முடியும். நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. டஃபா இருக்க கொஸ்டின் பேப்பர்ல நீங்க நல்ல ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். மார்க்கை விட்டுருங்க, ரேங்க் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ ரேங்கை வச்சு தான் கடைசியில் நமக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க கவுன்சிலிங் அப்போ. ஸோ ஒரு டஃப் கொஸ்டின் பேப்பர்ல தான் நீங்க நல்ல ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ அப்படியே வந்து ஈஸியா இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருக்கு, ஏற்கனவே இருந்த மாதிரி தான் இருக்கு, இன்னுமே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே அது ஈஸி. ஸோ ஈஸியா இருக்கப்ப தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளோடய வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இன்ஸ்டியூட்ல வைக்கக்கூடிய அந்த மார்க் டெஸ்ட்ல நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுவாங்க. 600 700 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுவாங்க. இன்ஸ்டியூட் கொஸ்டின் பேப்பர் எப்பவுமே கொஞ்சம் டஃபா இருக்கும், கொஞ்சம் ஹையர் லெவல் ஆஃப் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்வான்ஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி தயார் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க இன்ஸ்டியூட்ஸ்ல. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியான கொஸ்டின்ஸை டேக்கிள் பண்ண தெரியாம இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஈஸி கொஸ்டின் பேப்பர் வரப்ப ஈஸியா தானே இருக்கு கொஸ்டின் பேப்பர், நம்ம அதவே வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டோம், இதெல்லாம் வந்து பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சில்லி மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியா ஒரு கொஸ்டின் பேப்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ ஈஸி கொஸ்டின்ஸ் வரப்ப உங்களோட மார்க் வந்து ரொம்ப அப்படியே டிராஸ்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அடிவாங்கும். உங்க ஸ்கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிவாங்கும். ஏன்னா ஈஸியா இருக்கப்ப நிறைய பேர் அப்படியே ஒரே மார்க்ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு கொஸ்டின் தப்பு விட்டாலும் 4-5 மார்க் பின்னாடி போயிருவீங்க, 500-600 ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிருவீங்க. ஸோ இதை கவனத்துல வச்சுக்கிட்டு படிங்க, எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணுங்க. டஃபா இருந்துச்சுன்னா கொஸ்டின் பேப்பர்ல வந்து எல்லாருக்குமே டஃப் தான், ஈஸியா இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன விஷயத்த நல்ல கவனத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்ட் த பெஸ்ட், ப்ரிப்பேர் ஃபார் த ஒஸ்ட். ஸோ கஷ்டமான ஒரு எக்ஸாம் வந்து டேக்கிள் பண்றதுக்கு ரெடியா இருங்க. எளிமையா தான் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா போங்க. படிக்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி படிங்க. நான் ஏற்கனவே சொன்னதா MCQ பேஸ்ட் அப்ரோச்ல தான் நீங்க வந்து ஒரு கான்செப்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின் சால்விங் பண்ற மூலியமா தான் நம்ம வந்து நீட் எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் ஆக்டிவ் லேர்னிங் சொல்லுவாங்க. இதை நான் நிறைய வீடியோல ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன், நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்டிவ் லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஒரு சாதாரண கொஸ்டின் தானே, எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணா ஆன்சர் வந்துட போதுன்னு நினைச்சிட்டு போவீங்க.
அங்கேயும் போயிட்டு அதே தான் கொடுத்துருப்பாங்க. நான் அப்ளை பண்றப்ப தான் அதுல என்ன கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டா விட்டுட்டு போயிடாதீங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதிக எஃபோர்ட் கொடுத்து அதை வந்து கரெக்டாக சால்வ் பண்ணி அதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ எம்சிக்யூஸ் நிறைய சால்வ் பண்ணணும். அதான் ஒரு முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா விஷயமா இந்த வீடியோவில் நான் சொல்றேன். ஸோ இப்படி எம்சிக்யூ சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது நம்ம அச்சீவ் நீட் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்எம்சி எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச் பண்ணியிருக்கோம். நம்ம அச்சீவ் நீட் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த கோர்சஸ்ல நாங்கள் எம்சிக்யூ பேஸ்ட் அப்ரோச்ல சூப்பர் டூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல உங்களுக்கு புரியுற மாதிரி தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தென் ப்ராப்ளம் சால்விங் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல நமக்கு இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் ஏற்கனவே சொன்னதான் ப்ராப்ளம் சால்விங் தான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்களே சால்வ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வந்து காமிச்சிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றப்போ உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் எக்ஸாம். தென் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா யூனிட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. தென் ஃப்ரீ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கு. உங்க டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்க டியூட்டர் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரா வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஆஃபரை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த கூப்பன் கோட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. ஏஸ் நீட் 22 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 200 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கிடைக்கும். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் 20 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சீக்கிரமா கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. அண்ட் டெஃபினட்டா இந்த கோர்ஸ் வந்து உங்களோட ட்ரீமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சக்சஸ் அதை அச்சீவ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கானே வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு நன்றி, வணக்கம்.